வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது லக்ஷ்மி தமிழ் டக்கர். சுவாமியோட அப்டேட்டு நேற்று நைட்டே நானும் பார்த்தேன். ஒரு 11:30 பக்கத்தில் தான் ஷாப்பிங் போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னே என்னடா அது புது அப்டேட்டாக இருக்குது அப்படின்றத, அப்புறம் ஏவிஎஸில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த அப்டேட்டில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சீன், ஒரு ஃபைட் சீன். இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து நிற்கிறாரு, யாரையோ சேஸ் பண்ணிட்டு வந்து அவங்கள வண்டியில் போக விடாமல் ரோட்டை மறைச்சி நிற்கிற மாதிரி சீன் பார்க்க தெரியுது. நான் சீரியல் பார்க்கலங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பயங்கரமான அந்த சீனுக்கு ப்ரிப்பேர்டாக சுவாமி இருக்கிறது. அங்கே செட்டில் எல்லாரும் எவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்காங்க. ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரொமான்ஸ் சீனோ ஒரு ஃபைட் சீனோ நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. அங்கே வந்து அது எல்லாமே கேஷுவலாக தான் இருக்கும், எஃபர்ட் இருக்கும். பட் ஆனால் வந்து எல்லோரும் சுற்றி இப்படி தான் இருப்பாங்க. ஸோ கேமரா ட்ரிக்கு, அப்புறம் வந்து எடிட்டிங், இதெல்லாமே பயங்கரமாக இருக்குது. இப்போ அங்கே யாருமே இல்லை, சுவாமி தான் வந்து அந்த இடத்துல மறைச்சி நிற்கிறாரு, அப்புறம் முறைச்சிட்டு நிற்பார், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல யாருமே இல்லாமல் அப்படிலாம் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ரொமான்ஸ் சீனோ இல்லை ஃபீல் பண்ணி பேசுகிற அந்த டைலாக்ஸ்லாம் கூட யாருமே இல்லாமல் அந்த கேமராவை பார்த்து அதை எல்லாமே பண்ணணும். எவ்வளோ கஷ்டம் இல்லை? ஒருத்தர் இருந்தால் தான் பேச முடியும்ல. இதெல்லாம் ஆக்டிங் ஸ்கில். எல்லா செலிப்ரிட்டிஸும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் ஹாப்பியாக அந்த சண்டேயில் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதான். இன்றைய நாள் நிச்சயமாக வந்து உலகத்திலேயே ரொம்ப ஸ்பெஷலான நாள். ஃப்ரெண்ட்ஷிப் டே. கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு இடத்துலங்க நம்ம வாழ்க்கையில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால நம்ம ஒரு மன நிம்மதியில் இருப்போம், ஒரு ஹெல்ப்பில் இருப்போம். எனக்கு சொல்லணுன்னா பர்சனலாக நான் நிறையா விஷயங்கள் வந்து இந்த ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்க, போட்டு விட்ருவாங்க. ஓகேவா? அதை எங்கேயாச்சும் நம்மளே சொல்லி விட்ருவாங்க. ஏதோ ஒரு சங்கடம் ஒருத்தர் மேலே இருக்கும், இல்லை வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம் இருக்கும், வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். அது ரொம்ப பெருசுங்க, ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எனக்கெலாம் எப்படி சொல்லணும்னா, ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் அமையாது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அப்படியும் அதே மீறி எனக்குலாம் அமைஞ்சிருக்கலாம் ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நன்றி. அவங்களால ஏதோ ஒரு இடத்துல நான் ஆறுதல் அடைஞ்சிருக்கேன். நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க, நமக்கே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸோட வேல்யூ அதுதான். நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ ஆமாம்ல அப்படின்ட்டு. ஸோ சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சாலும் அந்த டைமில் இப்படி பண்ணுடா அப்படின்னாங்கன்னா நமக்கு ஒன்று இருக்கும். அப்புறம் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நானும் ஒருத்தி இருக்கோன்னா அவகிட்ட இங்கே பாரு, உனக்கு பிடிச்ச விஷயம் தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு அவளை வம்புழுக்கிறது அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ பிரணவோட ஸ்கூல் ரிலேட்டடாக அமைஞ்சிருக்கு, யூடியூப் ரிலேட்டடாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டையும் போய் நான் மீண்டும் சந்திச்சிருக்கேன். அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலையும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போது இந்த வருஷம் நான் சொல்கிறேன் ப்ரௌடாக மேஜிக் க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதான். யூடியூப்பில் இருக்காங்க ரொம்ப வருஷமாக, அதில் ஒன்றும் இல்லை. ஸோ கண்டிப்பாக அப்படி நான் சொல்லியும் சொல்லாமலும் என் கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் உங்களை வந்து நான் ஃப்ரெண்ட்ஸாக தான் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா நானுமே உங்ககிட்டையுமே யூடியூப்பில் எந்த அளவுக்கு, ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறனால தான் யூடியூப்பில் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்ல முடியுமோ அதெல்லாம் உளறிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் வீட்டில் பேக் ஃபயர் ஆகும், எங்கேயாச்சும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் கேட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருப்பேன் யூடியூப்பில். ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ ஹாப்பி 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 ஃப்ரெண்ட்ஷிப் டே. உண்மையுமே சொல்லணுன்னா இன்றைக்கி சிஸ்டர்ஸ் டே அப்படிங்கும்போது எனக்கு என்னோட சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்களா, அவங்களெல்லாம் என்னால் டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் வைக்கவே முடியாதுங்க. சிஸ்டராகவே அவங்கள நினச்சிருப்பேன். அதனால் இன்றைக்கி அந்த டேவும் சேர்ந்துருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அந்த சிஸ்டர்ஸ் டேவும் இன்றைக்கி இருக்குது. என் மனசுலேயும் நிறையா பேர் வந்து தங்கச்சிங்களாக நினச்சிட்ருப்பேன். அவங்க எல்லாத்துக்குமே வந்து சிஸ்டர்ஸ் டே. ஸோ இந்த நாள் எல்லாத்துக்கும் சிறப்பாக அமையட்டும். ஸ்டேடியம்.